ஸோ, இப்போ என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்லிடுறேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ, எல்லா ரசிகர்களும் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. நானும் காலையில போய் படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்கம் நீட் ப்ரொட்டஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. ஏன் அதுக்கெல்லாம் யாரும் குரல் கொடுக்க மாட்றீங்க? ஜனநாயகன் படத்த வந்து ஏன் கொண்டாடுறீங்க? சி ஒரு விஷயம் கிளாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தணும். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, ஓவரால் இந்தியா முழுக்க, நாடுகள் முழுக்க வந்து ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஜல்லிக்கட்டு வந்து பேன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்காக எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஏன் அப்படின்னா, உலகம் முழுக்க ஒரே கருத்து, ஓகேங்களா? எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் அப்படிங்கிற ஒரே கருத்து தான் இருந்தது. பட் இந்த நீட் இஷ்யூவில் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட கோரிக்கைகள் வந்து வேறு வேறையாக எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த இஷ்யூ வந்து எப்போ நடந்தது? இது ஜூலை மாதம், ஓகேங்களா? இது ஜூலை. ஆனால் இந்த இஷ்யூ ஜூனில் நடந்தது. ஜூன் 23 தான். ஸோ திரும்பவும் ஏற்கனவே மே 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் நடத்துகிறாங்க, நீட் எக்ஸாமு. அதுக்கப்புறமா அதை கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணாங்க. திரும்பவும் ஜூன் 23 ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 23 தான் நடத்துனாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதமும் முடிய போகுது. ஸோ இவ்வளோ நாள் எனக்கு கோமாவில் இருந்தீங்களா? இவ்வளோ நாள் தெரியலையா? ஃபீஃபா வேர்ல்டு கப்பு சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி பேர் பீச்சில் தான் இருந்தீங்க. போய் பார்த்தீங்க, நியூஸில் நானும் தான் பார்த்தேன். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ கையில் எடுக்கிறீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறப்போ கையில் எடுக்கிறீங்க. அப்போ தான் அது உங்களுக்கு தோணுது இல்லை? டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீட்டாக ப்ராப்பராக நடத்துங்க, கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பொறுப்பேற்று பதவி விலக சொல்லுங்கள், நீட்னால் உயிரிழந்த மாணவர்களுக்கு இழப்பீடு தொகையாக 1 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களே தவிர அவங்க எந்த இடத்துலையும் நீட்டை பேன் பண்ணுங்கிற கோரிக்கையை வைக்கல. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நீட்டை பேன் பண்ணுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறீங்க. அதே சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற பேரில் தான் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் வந்து உட்காந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுடைய கிளியர் விஷன் என்ன? ஸோ இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு நீட்டு வேணாம். ஸோ எங்களோட எஜுகேஷன் முறைக்கு நீட்டு வேணாங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. இதுக்காக ஏன் நீட்டு வேணாங்கிற என்ன காரணம்? நீட்னால எவ்வளோ பெரிய பேர் ஏழைகள்லாம் வந்து படித்து மேலே வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில், நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போது சொல்கிற விஷயம், ஸோ எங்களுக்கு வந்து நீட்டு வேணாம். ஸோ அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. போராட்டத்துக்காக வந்து நிறைய கைது பண்ணாங்க. நீங்கள் எதுக்காக போராட்டம் பண்ணுறீங்கிறதுல ஒரு கான்ஷியஸ் வேணாமா? இதுக்காக தான் நான் போராட்டம் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு வேணாமா? நீங்கள் ஒரு பக்கம் இங்கே